வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா பிபிஎல்ல 17வது மேட்சான அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெர்சஸ் பெர்த்துக்கான மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:45க்கு ஸ்டார்ட் ஆகும். வென்யூ பாத்தீங்கன்னா அடிலைட்ல இந்த மேட்ச் நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா டீம்ஸா இருந்தாலும் சரி, ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் டியோ அண்ட் பாப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா உடனடியா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ல உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ஃபியூச்சருமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா தான் எக்ஸ்11 ஆப் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் இருக்கு. ஜிஎஸ்டி டிடிஎஸ்க்கு விட்ராவல் சார்ஜஸ் நமக்கு பிடிக்கிறது கிடையாது. அதே போல இருக்கிறதுல லோவஸ்ட் கமிஷன் ஃபேண்டசி அப்படின்னா எக்ஸ்11 தான் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. ஸோ இப்போ பிட்ச் ரிப்போர்ட், இன்னைக்கு மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடிலைட்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. அடிலைட் பிட்ச் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு பிட்சா தான் இருக்கு. பொதுவா பிட்சோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா பிட்சோட பவுண்டரி லைன் கொஞ்சம் நல்லாவே பெருசா வச்சிருக்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பிச்சோட இது கொஞ்சம் ஷார்ட்டா வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனாலே இந்த பிச் ஒரு சில பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரி லைன் சின்னதா இருக்கும், ஒரு சில பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரி லைன் பெருசா ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே போல இந்த பிச் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை பார்த்தோம், அதுக்கு அடுத்தபடியா பிச் பேட்டிங்க்கு கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சம் ஸ்விங் வில் பி ஆஃபர் ஸ்டார்டிங் த இன்னிங்ஸ். அதாவது பால் இனிஷியல்ல அந்த பவர் பிளேன்னு வச்சுக்கோங்களேன், 1ல இருந்து 4 இந்த பவர் பிளே ஓவர்ல மட்டும்தான் பால் ஸ்விங் ஆகும். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டா தான் இருக்கும். அதே போல ரன் எவ்வளவு ரன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிச்சில் ஒரு 170ல இருந்து 180 ரன் வரைக்கும் ஒரு டீசென்டான ஸ்கோரா நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. ஒரு டீசென்டான ஸ்கோர்னா ஒரு 170 180 எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த சீசன்ல எப்படிலாம் மேட்ச் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா. இதே பிட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அடிலைட்டுக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் நடந்த மேட்ச்ல அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 15 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணி இருக்காங்க. ஃபாஸ்ட் 7 விக்கெட்டும், ஸ்பின்னர் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. இது 27 டிசம்பர்ல ஹோபர்ட்டுக்கும் அடிலைட்டுக்கும் நடந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஹோபர்ட் வின் பண்ணிட்டாங்க. 214 ரன் அடிச்சதுனால வின் பண்ணிட்டாங்க. அடிலைட்டும் ரொம்ப கேவலமா இல்ல, அவங்களும் 203 ரன் டஃப் ஃபைட் கொடுத்து ஆடினாங்க. அண்ட் இங்க பாருங்க 7 விக்கெட் ஃபாஸ்ட், ஸ்பின்னர் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. நீங்க குறிப்பா இந்த பிபிஎல் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் தான் பொதுவா நிறைய மேட்சஸ் வின் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஒரு 15 மேட்ச் நடந்திருக்குன்னா அதுல ஒரு 12 மேட்ச் வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அடிலைட் பிட்ச்ல மட்டும்தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணி இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். அதே போல 0ல இருந்து 150 ஒரு இன்னிங்ஸ், 150 to 169 ஒரு இன்னிங்ஸ், 90 பிளஸ் 2 இன்னிங்ஸ், ஹை ஸ்கோர் 214, லோ ஸ்கோர் 150 ஒரு லோ ஸ்கோரா இருக்கு. இப்போ நம்ம பிளேயர்ஸோட ஃபார்மை பாத்திரலாம். எந்தெந்த பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். சோ இந்த சீசன்ல எப்படி எல்லா பிளேயர்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 4 மேட்ச் ஆடிட்டாங்க, ஒரு மேட்ச் தான் அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டா எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 52 பிளஸ் எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சியா விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து டி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லாவே ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு ஃபார்ம் ஆடிட்டு இருக்காரு. கிறிஸ்லின் அந்த லெவலுக்கு ஃபார்ம்ல இல்ல, அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே ஒரு 24 ரன் தான் இருக்கு. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்காரு. போப்
நல்ல ஒரு பேக் டு ஃபார்ம்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அவரோட கன்சிஸ்டன்சியை எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாரு. ஆனா கொஞ்சம் அதிரடியா ஆட மாட்டாரு. அலெக்ஸ் ரோஸ் எப்போதும் போல அந்த ஒரு 20 to 30 அந்த கேட்டகரியில எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பேட்டர். ஜிம்மி ஓவர்டன் இந்த டீம்ல ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். பேட்டிங் பிளஸ் பவுலிங்ல மேத்யூ ஷாட்டை விட அவர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஜேம்ஸ் பேஸ்லி பவுலிங் ஆப்ஷன் பெருசா அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவரை டீம்ல எடுக்காங்கிறது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிளேயரை போட்டு கூட அவங்க வந்து விளையாண்டு பார்க்கலாம். அடுத்து லிம் ஸ்காட் வந்து பெருசா ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. அடுத்து தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஹென்ரி டாரன்டன் அதே மாதிரிதான் விளையாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் அவரால் சரியா பவுல் பண்ண முடியல. கோபட் வந்து அந்த மாதிரி பேட்டிங் வந்து ஆடினாங்க. அடுத்து கெமரன் பாய்ஸ் வந்து தொடர்ந்து 2 மேட்ச் விக்கெட் எடுத்தாரு. அடுத்து தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்காம கொஞ்சம் லைட்டா ஃபார்ம் பேக் டு ஃபார்ம் அவுட்டுக்கு போயிருக்கிறாரு. போப் வந்து விளையாண்ட எல்லா மேட்சுமே கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. 4 ஓவரும் வந்து பவுல் பண்ணிடுறாரு. மேக்சிமம் மேட்சஸ்ல வந்து 4 ஓவரும் பவுல் பண்ணிடுறாரு. சோ இதை வந்து நீங்க பாத்துக்கோங்க, யார் யார் எப்படி ரீசன்ட் இந்த பிபிஎல் ஆடி இருக்காங்க அப்படிங்கறத. அடுத்து பெர்த் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டீம். 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணி இருக்காங்க. ஃபின் ஆலனை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு ஃபார்ம் அவுட். 3 மேட்ச் தான் ஆடி இருக்கிறாரு. ஒரு மேட்ச் 6, ஒரு மேட்ச் 4, ஒரு மேட்ச் வந்து டக் அவுட். அடுத்து மேத்யூ ஹர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல டீசென்டான ஒரு பேட்டர். முதல்ல வந்து கீழே ஆடினதுனால அவரால் 4, 6 அந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஓப்பனிங் வந்த உடனே ஒரு 28 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. கூப்பர் கான்லி வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் அந்த லெவலுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு. ஆரன் ஹார்டியும் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். பட் அவங்களுக்கு ஆரன் ஹார்டிலாம் 7th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. அடுத்து டர்னர் எப்போதும் போல ஒரு டீசெண்டா ஒரு 25ல இருந்து 35 ரன் கூட ஆடி கொடுக்கக்கூடிய டீசென்ட் பேட்டர். நிக் ஹோப்சன் வந்து பெருசா யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் அவர் நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. பாருங்க 27, 47. நீங்க கம்பேர் டு மேத்யூ ஹர்ஸ்டா இருக்கட்டும், ஃபின் ஆலனா இருக்கட்டும், எல்லாரை விட வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஸ்டன் ஏகர் வந்து நல்லா முன்ன மாதிரி பெருசா பவுலிங் பண்ணலனாலும் ஒரு விக்கெட் வந்து மேட்சுக்கு எடுத்து கொடுக்காரு. 3 மேட்ச்ல 2 மேட்ச் விக்கெட் டேக்கிங் எடுத்திருக்காரு. மேத்யூ கெல்லி லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆண்ட்ரூ டை லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. 4 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் பேக் டு ஃபார்ம் வந்தாரு. ஏன்னா மொதல் மேட்ச் விக்கெட் எடுக்கணும்னு நிறைய பேர் அவர் வந்து எடுக்கல இந்த மேட்ச் வந்து. பட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பெஹென்ட்ராஃப் முக்கியமான பவுலர். விளையாண்ட எல்லா மேட்சுமே விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. மோரிஸும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான். அவரும் வந்து விளையாண்ட 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாங்க இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க இந்த ஃபார்ம்ல எப்படி ஆடி இருக்காங்க அப்படின்னு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப வித்தியாசமா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்து நீங்க சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இது ஓகே இல்ல வித்தியாசமா இருக்கு புரியல அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா தான் நமக்கு அடுத்த கட்டத்துல இதை கொண்டு போலாமா இல்ல இதை மாத்தலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டு போங்க நண்பா. ஒரு நிமிஷம் டைம் எடுத்து. இப்போ இன்னைக்கு அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யாரை ட்ரை பண்ணலாம்? மஸ்ட் பிக்னா ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் அந்த பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்கணும். அப்படிங்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட்டுக்கு வந்து நீங்க வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன் வந்து நீங்க எடுக்கலாம். ஸோ ஏன்னா மேத்யூ ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கண்டிப்பா வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. மினிமம் வந்து மேத்யூ ஷாட் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்த்தாலும் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துடுறாரு. அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வந்துருது. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பிளஸ் ஓப்பனிங் ஆடி ஒரு கண்டிப்பா ஒரு கணிசமான ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுனால மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க மேத்யூ ஷாட்டை வைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டனும் நல்லாவே ஆடுறாரு. மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் ஆடி கொடுக்குறாரு. 1 or 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்குறாரு. டெத்ல எல்லாம் பவுல் பண்றாரு. அப்படிங்கும் போது நீங்க வந்து ஜிம்மி ஓவர்டனுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேற யாருக்கு வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரன்டன் இந்த டீமோட டெத்ல பவுல் பண்றாரு. அதனால கண்டிப்பா எல்லா மேட்சுமே 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 1 or 2 விக்கெட் வந்து
கன்ஃபார்ம் ஏதாச்சும் இப்போ ஒரு 10 பிபிஎல் மேட்ச் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுக்காம போலாம். லாஸ்ட் மேட்ச் அவர் விக்கெட் எடுக்கல. சோ அதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்க கூடாது. ஏன்னா இவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95. இவரோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 96. சோ டாரண்டன் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைங்க. ஒரு 60% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இந்த 3 பேருமே நீங்க வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல வைக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெர்த்ல வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பர் கோன்லி. சோ அவரு வந்து எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான பேட்டிங் ஆடுறாரு. நீங்க குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் ஆடிடுறாரு எல்லா மேட்சுமே. பிளஸ் 6th பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு இன்னைக்கு மேட்ச்ல. நீங்க வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பவுல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில மேட்ச்ல வந்து அவர் வந்து 5வது பவுலிங் ஆப்ஷன்ல தான் இருந்தாரு. இன்னைக்கு வந்து 6வது ஆப்ஷன்ல தான் இருக்காரு. ஏன்னா அவங்க கிட்ட ப்ராப்பரா வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. டே பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு அப்படின்னா அவருக்கு ஓவரே திடீர்னு கொடுக்காம போயிடுவாங்க. பட் நம்ம அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். பட் ஒரு நல்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன். ஏன்னா அது ஒரு 96 பேர் வந்து அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா நான் பாக்குறது வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ டை. ஸோ ஆண்ட்ரூ டையும் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். ஒரு 60% பேருக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. பட் அவர் வந்து பிபிஎல் அப்படின்னாலே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். கடைசி ஓவர்லாம் அவர் தான் பவுல் பண்ணுவார் பெர்த்துக்கு. மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாலே அந்த பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்துடுறதுனால ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க அவரை பிக் பண்ணலாம். அதே போல பாத்தீங்கன்னா பெஹென்ட்ராஃபும் மேட்சுக்கு மேட்ச் வந்து கண்டிப்பா விக்கெட் எடுக்காம விட மாட்டார். 1 or 2 விக்கெட் கண்டிப்பா நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு போல்ட் ஆகிட்டார் அப்படின்னாலே 33 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 11க்கு ஒரு 4 பாயிண்ட் 37 பாயிண்ட். சோ ஒரு விக்கெட் எடுத்தாலே 37 பாயிண்ட். 2 விக்கெட் எடுக்கும் போது 50 பிளஸ்க்கு மேல 60 பிளஸ்க்கு மேல போயிடுவார். அதனால நீங்க பெஹென்ட்ராஃபையும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெஹென்ட்ராஃபோட செலக்டட் பெர்சன்டேஜும் ஒரு 80% மேல வந்து இருக்குது. சோ இந்த ஒரு 6 பிளேயர்ஸ், அடிலைட்ல 3 பிளேயர், பெர்த்ல ஒரு 3 பிளேயர், இந்த 6 பேருமே நீங்க மினிமம் ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா 7ல இருந்து 8 டீம் வரைக்கும் அவங்கள கண்டிப்பா நீங்க செலக்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக் ஆப்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் பிளே பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிஸ்கான ஆப்ஷன் தான், பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிறிஸ்லினோட செலக்டட் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 20% தான் இருக்கு. ஆனா அவர் எல்லா மேட்சும் பெஸ்டா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா என்னைக்காச்சும் டே பெர்ஃபெக்டா செட் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெமரன் பாய்ஸ், அவரும் வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்னு பார்க்கும்போது வெறும் 7% கீழே தான் இருக்கிறாரு. தொடர்ந்து 2 மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கணும்னே யாருமே அவரை பெருசா போக்கஸ் பண்ணல. பட் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து அவரை கண்டிப்பா நீங்க வந்து போக்கஸ் பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா லைம் ஸ்காட்டையும் வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாரு. எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடிஷனலா இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அதனால இந்த 3 பேரையுமே நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே போல பெர்த்ல யார மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல போக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபின்னாலே நீங்களே பாத்தீங்க ஸ்கோர் கார்டுல 6-4 டக்கு 3 மேட்ச்ல 10 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. செலக்டட் பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 15% தான் இருக்கு. ஆனா நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ங்கும் போது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலன் வந்து கண்டிப்பா ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மேபி நல்ல ஒரு ரிஸ்க் எடுத்து பாக்குறவங்க ட்ரை பண்ணலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மோரிஸும் வந்து நீங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. மினிமம் 1 or 2 விக்கெட் எடுப்பாரு. அவர் விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா 2 விக்கெட் குறையாம எடுத்துருவாரு. இல்லைன்னா தான் விக்கெட் பெருசா எடுக்க மாட்டாரு. செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் ஒரு 20% தான் இருக்கிறாரு. சோ இந்த 2 பேரையுமே நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல பெரிய கான்டெஸ்ட் போறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா 50%ல வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கேட்டகரி தான் ஒரு ஸ்மால் லீக்ல நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டை வந்து ஏன்னா 3 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால
ஒரு 75% பேர் வந்து ஷாட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஷாட் வந்து எல்லா மேட்சும் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாருங்கிறது கஷ்டம். இன்னைக்கு மேட்ச்ல கூட நான் சொல்றேன், ஒரு 25 ரன்னுக்குள்ள அவுட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அவரை வந்து 75 பேர் வந்து செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா போப் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன்னா எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துடுறாரு. கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. அப்படிங்கும் போது 80% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 5 டீம்ல நீங்க கண்டிப்பா போப்பை வந்து போக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டீம்ல வந்து வேற யாரும் நம்ம வந்து இந்த சேஃபான ஒரு 50% ஆப்ஷன்ல நம்ம பார்க்க போறதுல ஷார்ட் போப். அதே போல பெர்த்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சேஃபான கொஞ்சம் ஒரு 50% நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம் ஹார்டி. ஏன்னா அவர் தான் 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. பவுல் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முந்தின பிபிஎல் சீசன்ல நல்லாவே பவுல் பண்ணியிருக்காரு. கூப்பர் கோன்லிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவரே வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 டவுன் வர்றாரு. ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வருவாரு. ஆனா செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 40% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரை பத்தி தெரியல இன்னும். ஒரு மேட்ச் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணா 90% செலக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இப்பவே அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டர்னர் நல்ல டீசென்டா நீங்களே பாத்தீங்க எல்லா மேட்சுமே ஒரு 25 இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் டீசென்டா எல்லா மேட்சுமே ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பேட்டரா இருக்கிறாரு. செலக்டட்லயும் ஒரு 80% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு 5 டீம்ல வரைக்கும் நீங்க டர்னர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேத்யூ கெல்லி வந்து மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவரையும் வந்து கொஞ்சம் செலக்டட் பெர்சன்டேஜ் கம்மி தான். வெறும் 25 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டா ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா போகலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போப்பை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஒல்லி போப் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அடிலைட்ல வந்து நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவர் தான் சேஃபான ஆப்ஷன். ஒண்ணு நீங்க போப் எடுக்கணும், இல்ல ஃபின்னாலன் எடுக்கணும், இல்லைன்னா மேத்யூ ஹெர்ஸ்ட் எடுக்கணும். இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்தாகணும். அதுல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா போப்பை தான் எடுத்துட்டு வராங்க. 85% பேர் வந்து போப்பை தான் எடுக்கிறாங்க. அதனால நீங்க அந்த சேஃபான 50-50 ஆப்ஷன்ல ஒரு 10 டீம் போடுறதா இருந்தா ஒரு 5 டீம்ல நீங்க போப்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 டீம்ல ஃபின்னாலனை வச்சு ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு 2 டீம்ல மேத்யூ ஹெர்ஸ்ட் வச்சு அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஒரு 6 டீம் வரைக்கும் போப்பே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 வரைக்கும் ஆடுறாரு. பிளஸ் விக்கெட் கீப்பிங் மேட்சுக்கு மேட்ச் ஒரு அடிஷனலா ஒரு 20 பாயிண்ட் வந்து பூஸ்ட் கிடைக்குது. ஒரு 20 ரன் அடிச்சா கூட அவர் வந்து மினிமம் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் போயிடுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேஃபான ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு 50-50 சேஃபான ஆப்ஷன்ல பார்க்கக்கூடியது போப்பு, டி ஷார்ட், போப்பு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆரன் ஹார்டி, டர்னர், மேத்யூ கெல்லி இந்த 6 பேரை நம்ம பார்த்தோம். கடைசியா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும்னா இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். மோஸ்டா இந்த பிளேயர்ஸ் வந்து மினிமம் வந்து ரொம்ப செலக்டட் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அப்படிங்கிற ஆப்ஷன்ல பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் ரோஸ். ஏன்னா அலெக்ஸ் ரோஸ் வந்து மினிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் தான் ஆடுவார். அதுக்கு மேல பெருசா ஆட மாட்டாரு. அதனால அவர் யாருமே பெருசா எடுக்க மாட்டாங்க. பட் நீங்க வேணும்னா 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல வந்து நீங்க அலெக்ஸ் ரோஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே போலதான் ஜேம்ஸ் பேஸ்லியும் வந்து 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேட்டிங்னு அவர் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் பெருசா இம்பார்ட்டன்ஸ் வேண்டாம்னு சொல்லி. மத்த எல்லாரையுமே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஹெர்ஸ்டையும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரையும் வந்து வெறும் ஒரு 15% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல நிக் ஹோப்சன் அவரையும் வந்து ஒரு 10% கீழே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவர் நல்லா ஆடி இருக்கிறாரு. பட் செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதனால நீங்க அந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கலாம். மற்றபடி நம்ம எல்லாருமே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தது மஸ்ட் பிக் ஆப்ஷன், இரண்டாவது மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல யாரை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு, மூணாவது 50-50 ஆப்ஷன்ல சேஃபான பிக்கை பார்த்தோம். கடைசியா நீங்க வேணும்னா இந்த ஒரு 4 பிளேயர்ஸை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து எல்லா பிளேயர்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டா வந்து தரவா வந்து ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து அடிலைட்ல யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மேத்யூ ஷார்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு.
அதே மாதிரி ஜிம்மி ஓவர்டனுக்கும் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ரெண்டு பேருமே இந்த டீம்ல வந்து பர்டிகுலரா சேஃபான ஆப்ஷன். இந்த டோரண்டன் வந்து கொஞ்சம் ரிஸ்கான கேப்டனாகவும் ரிஸ்கான விசியாவும் வந்து கண்டிப்பா இருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 3 பேருக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் வந்து கண்டிப்பா இருக்குது. அதே போல நீங்க வந்து பெர்த் டீம்ல வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் பிளஸ் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பார்க்கும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா கூப்பர் கோன்லியை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணலாம் சேஃபா. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. பட் பவுலிங் இன்னைக்கு மேட்ச்ல எவ்வளவு ஓவர் பவுல் பண்ணுவாருங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதே போல டைக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஏன்னா 2 விக்கெட் கன்ஃபார்ம் அப்படிங்கும் போது ஒரு 60+ பாயிண்ட் வரும்போது கேப்டனா போட்டீங்கன்னா இன்டு 120,000. ஸோ ஒரு நல்ல ஒரு இருக்கு. அதே போல பெஹென்ட்ராஃபுக்கும் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க போகலாம். பட் இந்த பிட்ச் வந்து பேட்டிங்க்கு சாதகமா இருக்கிறதுனால நீங்க பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வேணா நீங்க வந்து ஆரன் ஹார்டிய ஒரு ரிஸ்கான கேப்டனாகவும் ஒரு ரிஸ்கான விசியாகவும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரா 7th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரான்னு மேட்ச் நடக்கும்போது தான் தெரியும். அதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்மால் லீக் டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ண ஜிம்மி ஓவர்டன், மேத்யூ ஷாட்டு, கூப்பர் கோன்லி, அதுக்கப்புறம் பெஹென்ட்ராஃப், ஆண்ட்ரூ டை, அதுக்கு அடுத்தபடியா டோரன்சன். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல உள்ள 6 பிளேயரும் நான் அப்படி வந்து என்னுடைய ஸ்மால் லீக் டீம்ல எடுத்துட்டேன். ஏன்னா அவங்க முக்கியமான பிளேயர்ஸ். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தது வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் வந்து நம்ம எடுக்கல. ஏன்னா இது ஸ்மால் லீக். ஸோ சேஃபான பிக்கா வந்து பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா போப்பு, டர்னர், ஆரன் ஹார்டி, அடுத்து போப்பு. ஸோ இந்த 3 பேர் எடுத்திருக்கோம். ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் ரிஸ்கா நம்ம வந்து நீங்க ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு வந்து மேட்ச் வந்து வின்னிங்கை வந்து டிசைட் பண்ணும். இந்த இடத்துல நான் மேத்யூ ஹர்ஸ்ட் பிக் பண்ணிருக்கேன்னா ஒரு 20 ரன் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்தா கூட ஓகேவா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் போயிருங்க. ஒண்ணு மேத்யூ ஹெல்லிக்கு போங்க, இல்லைன்னா மோரிஸ்க்கு வந்து போங்க. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து நீங்க கண்டிப்பா போகலாம். அது உங்களுடைய விருப்பம். இல்ல பேட்டிங்க்கு நல்லா சாதகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் கூட சேஃபா போனோம்னா நீங்க டி ஷாட்டுக்கு தான் வந்து போகணும். இல்லையா கொஞ்சம் ரிஸ்கா போனோம்னா வந்தா வருது போனா போதுன்னு போனீங்கன்னா கிறிஸ்லினுக்கு வந்து போகணும். இல்லையா நீங்க வந்து நிக்கு ஹோப்சனுக்கு வந்து நீங்க போகணும். ஸோ அந்த ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஒரு பிளேஸ் வந்து கவனமா பார்த்துக்கோங்க. ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏற்கனவே பார்த்தது போல கேப்டன் கூப்பர் கோன்லிக்கு கேப்டன், இதெல்லாம் நல்ல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா கவனமா பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல சேஃபான பிக்ல டி ஷாட்டை தான் எல்லாரும் எடுத்துட்டு வர்றாங்க. அவரை விட அவர் பாயிண்ட் ஓவர் கம் பண்ணி கொடுப்பாரா மேத்யூ ஹர்ஸ்ட், இல்லைன்னா மேத்யூ ஹெல்லி, இல்லைன்னா மோரிஸ், இல்லைன்னா கிறிஸ்லின் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மஸ்ட் பிக்கு, மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ், 50-50 ஆப்ஷனு, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க எல்லா நண்பர்களும். ஸோ அப்போதான் நமக்கு இதை மாதிரி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இதே மாதிரி இன்னும் வேற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ பத்தி கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே கமெண்ட் பண்றீங்க நண்பா. ஸோ பண்ணிட்டு போங்க. வீடியோவை மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.